ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னைக்கு எபிசோட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். அங்கே வந்து மேக்னெட்டை வந்து நம்மளோட மனோரஞ்சனி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எங்களோட சோனியா மேடம்க்கு வந்து வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்போது டக்குன்னு வந்து ஹாய் மேக்னாஜி அப்படிங்கிற மாதிரி பின்னாடிலேருந்து நம்மளோட ரோஹிணி வந்து என்ட்ரி கொடுக்குறா. உடனே இதை பார்த்துட்டு பாட்டிக்கு ஒன்றும் புரியல. இந்த மட்டும் இவ சித்தார்த்து கூட தானே இருந்திருக்கணும், எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. அங்கே வந்து சித்தார்த்து கூட இருக்கும்போது டைமை பார்த்துருப்பா. ஐயோ 10 மணி ஆக போகுது, எப்படி வந்து சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த நேரத்துல சித்தார்த்துக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்துடும். எமர்ஜென்சி, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சித்தார்த்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். வேற வழியே இல்லாம ஐயோ சாரி ரோஹிணி, என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் தான் வந்து நம்ம 2 பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டின்னர் பார்ட்டியை வந்து புக் பண்ணேன். இப்போ இப்படி ஆயிடுச்சு, இப்போ நான் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, வேலை தாங்க முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இவன் வந்து அவங்கள அனுப்பி வச்சுட்டு அப்படியே இந்த சைடு நம்மளோட சோனியா மாதிரி வேஷத்தில் இங்கே வந்துட்டா. மேங்னாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ வந்து டின்னருக்கு வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து சோனியா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பக்கத்தில் இருக்கிற விஜயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றா. இவன் தான் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ரோஹிணி தெரியாத மாதிரி பாக்குறா. ஆனா அவளுக்கு வந்து ஜான்வியை வந்து இவன் எந்த அளவுக்கு வந்து ஏமாத்தினா அதெல்லாம் தான் ஞாபகம் வரும். அவ்வளவு கோவத்தோட அவன் அப்படி ஒரு மாதிரி பார்ப்பான். அவன் டக்குன்னு கை கொடுப்பான். இவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்பதான் வந்து பிசினஸ் சம்பந்தமா நம்ம வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் மேக்னா கேட்கும்போது உடனே வந்து டீனா வந்து சொல்கிறா. அதாவது மனோரஞ்சனி பாட்டி சொல்கிறாங்க, இல்லை அந்த மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து எங்கள் மேம் வந்து டக்குன்னு வந்து பார்ட்னர்ஸ் வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நாங்கள் எங்கள் ரிலேஷன்ஸ்குள்ளே தான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக வந்து நாங்கள் இது பண்ணுவோம். ஒரு சொந்தத்துக்குள்ளேயே முடிச்சுப்போம், வெளியில் இருக்கிறவங்கள நாங்கள் வந்து பார்ட்னர்ஸாக ஆக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி மேக்னா வந்து யோசிச்சுட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறா. எப்படியாவது வந்து விஜய் வந்து நம்ம சோனியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்பதான் வந்து அவளோட சொத்தும் நம்ம கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்பவே பிளான் போட ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் வந்து நல்லபடியா சாப்பிட்டுட்டு சரி நாங்க போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதோட இங்க சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. சித்தார்த் வந்து எங்க வந்திருப்பான் அப்படின்னா, யாரும் வந்து ஒரு வீட்டுக்கு தான் வந்திருப்பான். அந்த வீட்டுக்கு போன உடனே வந்து பார்த்தா ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே வரான். பார்த்தா யாரும் ஒரு பொண்ணு வந்து ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹலோ என்னங்க நீங்க இவ்வளோ பெரிய பங்களா வச்சிருக்கீங்க, ஒரு லைட் கூட ஆன் பண்ண மாட்டீங்களா என்ன? அப்படியே இருட்டா ஒரு பூத் பங்களா, ஒரு பேய் வீட்டுக்கு போன மாதிரி இருக்கு. ஆமா நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டு பேசிட்டு இருக்கான். டக்குன்னு லைட் ஆன் ஆகுது. யார் நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவ திரும்புறா. நான் தான் சோனியா ஒபராய் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அந்த பாக்குற நமக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. என்னடா அது, இதே சோனியா ஓபராய்ங்கிற பேர்ல தானே நம்மளோட ரோஹிணி வந்து அங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கா, உண்மையான சோனியா இவதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உடனே சித்தார்த் வந்து சொல்றா, ஓ சோனியாஜி நீங்களா, நீங்க இங்க மாதிரி உங்களோட இதுல வந்து கால் பண்ணாங்க, அதனால தான் வந்தேன், பிசினஸ் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா வாங்க, நான் தான் வந்து கூப்பிட்டேன். அப்புறம் வந்து பிரேம் தான் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரியும், பிரேமுக்கும் எனக்கும் பிஸ்னஸ் சம்மந்தமாக பழக்கம் இருக்குது, அதனால வந்து உங்களை பற்றி சொன்னார், அதனால தான் கூப்பிட்டேன், பிஸ்னஸ் விஷயமா பேசலான்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்பதான் வந்து சித்தார்த் கேட்குறான், நீங்க எதுக்கு வந்து மீடியா பக்கம்லாம் வரதே இல்லை, இந்த வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே கிடையாது, அதனால தான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை லைஃப்ல நான் நிறைய அடிபட்டுட்டேன், அதனால இந்த மாதிரி மீடியா பக்கத்துல போறது அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்றா. அப்பதான் வந்து சித்தார்த்துக்கு தெரியுது, ஓ இதனாலதான் இவங்க மீடியா பக்கத்துல வர மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட வந்து இங்க ஜான்வி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. உடனே சீமா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. இல்லை எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இப்பெல்லாம் வந்து ரோஹிணி அண்ணி வந்து ரொம்பவே வந்து சித்தார்த் அண்ணான்ட்ட வந்து போய் சொல்றாரு, எல்லாமே யாருக்காக, எனக்காக தானே அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்படும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாருமே போராடுறது ஒன்னையும் விஜயையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான், கண்டிப்பாக அதை நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா.
அப்படி இங்க பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அங்க வந்து மனோரஞ்சனி பாட்டியும் ரோகிணியும் வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன நடந்துச்சு அங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து பிசினஸ் பார்ட்னரா ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பேசிட்டு இருக்காங்க. அதோட இங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நம்மளோட சித்தார்த் வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஐயோ இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, எங்க போனாரு சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கரெக்டா பிரேம் வரா. மாமா நீங்க வந்துட்டீங்க, இன்னும் வந்து சித்தார்த்தை காணுமே, எங்க அவரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதுவா ஒரு பிசினஸ் விஷயமா வந்து ஒருத்தவங்களை பார்க்க அனுப்பியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லேட்டா வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து ரொம்ப நேரமா வந்து தூங்காம வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் நம்மளோட சித்தார்த்தும் வரா. வந்துட்டு ஐயோ ரோஹிணி எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க எனக்கு தூக்கமா வந்துச்சு, சாப்பிட கூட இல்லை தெரியுமா உங்களுக்கு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லம்மா கொஞ்சம் பிசினஸ் விஷயமா வெளில போயிருந்தேன், ஒருத்தவங்களை பார்க்கணும் அதனாலதான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு பால் மட்டும் எடுத்துட்டு வந்து தரியா அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பால் இருக்கிறதுக்காக போயிடா. அப்போ மறுபடியும் வந்து எனக்கு கால் வருதா பேசிட்டு இருந்திருப்பான். திரும்பி வந்து இவ பாக்குறா, நல்லா படுத்து தூங்கிடுறான். ட்ரெஸ் கூட மாட்டாம அவ்வளோ டயர்டு போல. ஐயோ பாவம் என்னோட சித்தார்த் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதோட வந்து படுத்துடுறாங்க. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க எல்லாருமே வந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி கால் வந்து வருது. அதாவது மனோரஞ்சனி பாட்டிக்கு வந்து மேக்னாவோட செக்யூரிட்டி வந்து கால் பண்ணிட்டே இருக்கான். ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி சீக்கிரம் எந்திரிங்க எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கூப்பிடுறா. ஐயோ என்ன ரோஹிணி காலையிலே எழுப்பி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இங்க பாருங்க அப்படின்னு சொன்னவொன்னு தான் அவளும் பயந்துட்டு, ஐயோ இவன் எதுக்கு படிக்கிறான் அப்படின்னு கேட்டு, இல்ல இல்ல நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளும் கால் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுங்க நான் தான் டீனா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, தெரியும் இந்த மாதிரி வந்து எங்களோட மேக்னா மேம் வந்து தான் கால் பண்ண சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அர்ஜென்ட்டாக எங்களுக்கு வந்து சோனியா மேம் கூட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஐயோ அதெல்லாம் முடியாது, ஏன்னா அவங்க ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க, இன்னைக்கு கூட பாருங்க ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, காஃபி ஷாப்பில் கூட அவங்க வந்து பேச போகிறாங்க, அதாவது எங்களோட சோனியா மேமுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும், அது விஷயமா வந்து ஒரு குடும்பம் வந்து பேச போகிறாங்க, ஸோ கல்யாணத்தை பற்றி தான் அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வச்சிடறான். அதை விட வந்து இந்த விஷயத்த மேக்னட்ட சொன்னோன்னா அவளுக்கு ஷாக் ஆகுது. ஐயோ நம்ம வந்து நம்மளோட தம்பிக்கும் சோனியாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்மளோட பிளான்லாம் சொதப்பிக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கா. அதோட காஃபி ஷாப்பில் வந்து நம்மளோட ரோஹிணியும் மனோரஞ்சனி பாட்டியும் 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மேக்னா வருவா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நினச்ச மாதிரியே மேக்னா அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு, ஹாய் மேக்னா நீங்களா, என்ன நீங்கள் திடீர்னு நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் செக்யூரிட்டிஸ் வந்து சொன்னதாக சொன்னாங்க, அதனால தான் மீட் பண்ணலான்னு வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட வந்து பேசணும், அந்த விஷயத்தை கேட்டு நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதாவது என்னோட தம்பிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் ஆசைப்படுறேன், நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இவளுக்கு ஒண்ணுமே புரியல, பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி எந்திரிச்சிடுறா. இந்த பாருங்க நீங்க வந்து ஷாக் ஆக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, நாங்களும் வந்து பிஸ்னஸ் ஃபேமிலி தான், ஸோ நாங்களும் உங்க ரேஞ்சுக்கு எந்த விதத்துலையும் குறைச்சவங்க இல்லை, ஸோ அதனால நீங்க இப்படி வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நான் சொன்னல மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க, அவங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது, அதை பற்றி எனக்கு தெரியும், அதனால தான் நான் அவங்க வரத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுங்க, ஒருவேளை உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், ஃபோன் நம்பர் கொடுங்க, நானே அவங்ககிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கும்போது இங்கே 2 பேரும் திரு முழிக்கிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு பிளான் தானே, அப்படின்னு ஒருத்தவங்க யாரும் வரப்போகிறதே இல்லை, இவங்களை வந்து எப்படியாவது வர வைக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளோட ரோகிணி வந்து பிளான் பண்ணியிருப்பா. உடனே டக்குன்னு வந்து மனோரஞ்சனி சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஃபோனை எடுத்துட்டு நான் போயிடுறா. ஓ அப்படியா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோகிணி சொல்கிறேன், அந்த பாருங்க எதாக இருந்தாலும் நான் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு சொல்ல முடியும், அவ்வளோ சீக்கிரம் என்னால் சொல்ல முடியாது சொல்லும்போது, ஓகே ஓகே எவ்வளோ நேரம் வேணால் யோசிங்க பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இங்கே மேக்னாவும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மனோரஞ்சனி பாட்டி வந்து சொல்கிறாங்க, இப்போதைக்கு நீங்கள் வர வேணான்னு நான் சொல்லிட்டேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே மேக்னா சொல்கிறாங்க, எதுக்கு இப்படி சொன்னீங்க, இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வேற ஒருத்தவங்க கூட வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்பதான் ரோஹிணி சொல்றா, இதை பாருங்க நான் வந்து யோசிக்கணும் சரியா, நான் வந்து இது இது என்னோட லைஃப் விஷயம், எனக்கு யாரு வந்து சரியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணுவேன், அதனால அதுக்கு டைம் வேணும்ல, இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, ஓகே என்னன்னு பாருங்க கண்டிப்பா வந்து
நீங்கள் வந்து என்னோட தம்பியை தான் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஓகேவா? மறுபடியும் கால் பண்ணலாம், இன்னொரு நாள் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கேருந்து போயிடுறாங்க. அதை விட அவங்க போனதுக்கு அப்புறமா நம்மளோட ரோஹிணியும் சின்ன பாட்டியும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கையில் வந்து ஒன்றா அடிச்சுக்கிட்டு, அப்பாடா ஒரு வழியாக நம்மளோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, கூடிய சீக்கிரம் ஜான்வியும் நம்மளோட விஜயும் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.